வணக்கம், நான் ஆதி. லாஸ்ட் சீரிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை மாதிரியான தீம்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, லோகோ எப்படி ஆட் பண்ணுறது, மெனு பார் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம். அந்த மெனு பாரை கிளிக் பண்ணணும்னா அந்த மெனு பாருக்கு உள்ள பேஜுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு மெனு பாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அது அந்த ஏர்னிங்ஸை கிளிக் பண்ணால் ஏர்னிங்ஸில் என்னென்ன பேஜ் இருக்கோ அந்த பேஜுக்கெலாம் அடுத்த பேஜுக்கு நேவிகேஷன் ஆகும். அதெல்லாம் எப்படி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக வீடியோவுக்கு போயிடுவோம். இப்போ வந்து நம்ம நேவிகேஷன் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் லிங்க் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பிளாகரோட செட்டிங்ஸில் போய்ட்டு லேஅவுட்டை கிளிக் பண்ணிக்கிங்க. லேஅவுட்டை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் மெயின் மெனுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது நேத்தியாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி இப்படிலாம் இதை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் எப்படி லிங்க் செட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வச்சுருக்கேன், ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக் மணி ஆன்லைனில் கிளிக் பண்ணால் அந்த மேக் மணி ஆன்லைனில் என்னென்னலாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த பேஜுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. எப்படி நம்ம ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு லிங்க்கை எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இப்போ மியூசிக் லிரிக்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு மெனு வச்சுருக்கேன். அந்த மியூசிக் லிரிக்ஸை கிளிக் பண்ணினேன் அப்படின்னா இந்த மாதிரி செக்ஷனுக்கு போகிற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணியிருக்கேன். இது எங்கேருந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிங்க. போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நான் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டும் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா பிளாகர் சீரிஸு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவதாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாங் லிரிக்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஏர்னிங்ஸ். இதெல்லாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஏர்னிங்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெஸ்ட் டேட்டா என்ட்ரி ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதாக நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இது எப்படி நான் பிரித்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி ஒரு கேட்டகரி பேசுகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் லேபிள் ஃபஸ்ட்டு சைடில் ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லேபிள்னு இருக்கும். அந்த லேபிளில் போய்ட்டு என்ன கேட்டகரியாக நீங்கள் எழுதுறீங்களோ அதை வந்து நீங்கள் ஒரு லேபிளில் ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து பிளாகர் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டிக் பார் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு போய் ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேஜை போய் நீங்கள் செக் பண்ணணும். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாகர் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி நான் வச்சுருக்கேன். ஸோ மேலேயும் உள்ளதும் கீழே உள்ளதும் வந்து பார்த்திங்கன்னா பிளாகர் சீரிஸை கிளிக் பண்ணால் இந்த 2 பேஜுக்கும் போகிற மாரி நான் வச்சுருக்கேன். இந்த லிங்க்கை நம்ம எப்படி எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ நம்ம இந்த பிளாகர் சீரிஸ்னு இருக்குங்களா, இப்போ வந்து நீங்கள் லேஅவுட்டை கிளிக் பண்ணிக்கங்க. மெயின் மெனுக்கு போய்க்குங்க. மெயின் மெனுக்கு போய்ட்டு உங்களோட யூஆர்எலை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். யூஆர்எல்னால் அதாவது இப்போ நீங்கள் blogspot.com அதை மட்டும் தான் காப்பி பண்ணணும். அந்த சைடில் உள்ள HTML பேஜ் அதெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. HTTPSலேருந்து ஆரம்பித்து உங்களோட blogspot டொமைன், ஏதாவது ஃப்ரீ டொமைனு இல்லைனா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டொமைனை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டதை வந்து நீங்கள் வந்து மெயின் மெனுவில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். அதை எப்படி எந்த ஃபார்மேட்டில் பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இதில் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, எந்த கேட்டகரியில் நம்ம இது எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துப்போம். மியூசிக் லிரிக்ஸ்னு இருக்குங்களா, இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். அடுத்து ஸ்லாஷ் போட்டு லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். அடுத்து ஸ்லாஷ் போட்டு நீங்கள் என்ன சீரிஸ் நேம், இப்போ பிளாகர் சீரிஸ்னால் பிளாகர் சீரிஸ், சாங் லிரிக்ஸ்னால் சாங், அங்கே என்ன லேபிளை வந்து ஆட் பண்ணிங்களோ அந்த நேமை வந்து கரெக்டாக இதில் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ போய்ட்டு நீங்கள் பிளாகர் சீரிஸை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாகர் சீரிஸில் என்னென்ன போஸ்ட்லாம் போட்டுறீங்களோ அந்த போஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ரீடைரக்ட் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். திரும்பவும் சொல்கிறேன். ஸ்லாஷ் போட்டு சர்ச்சு, ஸ்லாஷ் போட்டு லேபிளு, ஸ்லாஷ் போட்டு என்ன லேபிளோ அந்த லேபிளை கரெக்டாக கொடுக்கணும். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் கரெக்டான பேஜுக்கு நேவிகேஷனுங்கிறது ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். இப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னா பிளாகர் சீரிஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பிளாகர் சீரிஸை நான் கிளிக் பண்ணணும் அப்படின்னாலே பிளாகர் சீரிஸ்னு இதிலே வந்துருச்சு பாருங்கள். 2 லேபிள் நம்ம அங்கே ஆட் பண்ணி வச்சுருந்தோன்னா இந்த 2 லேபிளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும், அதாவது போஸ்ட்டாக வந்துடும். இதில் வந்து உங்கள் பிளாகை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறவங்க வந்து 1 by 1 வந்து பார்த்துப்பாங்க. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த போஸ்ட்லாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது பார்வையாளருக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இது பார்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் லிங்க் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம்.
உங்களோட கீழே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சோஷியல் கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாலோவர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதில் வரும். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க எத்தனை சப்ஸ்கிரைபர் நீங்கள் வச்சு காமிக்கணும் அப்படின்னு, அதாவது டிஸ்பிளேல காமிக்கணும். அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ்புக் லிங்க்கை எடுத்தாந்து நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுமாதிரி தான் யூடியூப்னா யூடியூபு, லிங்க்டுனா லிங்க்டு. இது தேவையில்லை எனக்குலாம், இது லிங்க்டு இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பிளாகர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கம்பல்சரி இருந்தால் தான் அது பிளாகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், உங்களோட பேஜ்லாம் வந்து ப்ராப்பராக இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுட்டரில் இருக்குங்களா ஃபாலோவர்ஸ், இதை வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். டேரெக்டாக வந்து உங்களோட blogger.com போய்ட்டு உங்களோட லேஅவுட்டுக்கு போய்க்குங்க. லேஅவுட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்டர் அப்படின்னு இருக்கும். அதுக்கும் மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோவர்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஃபுட்டரில் இருக்கிறத மட்டும் கம்பல்சரி உங்களோட 4 சோஷியல் இதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஆட்சன்ஸ்லாம் அப்ரூவ்ங்கிறது கொடுப்பாங்க. இப்போ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா, இந்த அபவுட்டு கான்டாக்ட் டிப்ஸு, டிஸ்க்ளைமரு, ப்ரைவசி பாலிசி, காப்பிரைட் கண்டென்ட் இதெல்லாம் எப்படி நம்ம எடிட் பண்ணுறது, ஒரு ப்ராப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டாக ஒரு 60% வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளையோட கம்ப்ளீட் ஆகிடும். நாளைக்கு வரப்போகிற டுட்டோரியலோட கம்ப்ளீட் ஆகிடும். இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.